அதாவது இவருக்கு ஏன் ஜஸ்டிஸ் டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கிளியரான ஆன்சர் வந்த மாதிரி. அதுக்கு தான் நான் ஒரு ஷார்ட்டில் ஒரு வரி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, திடீர்னு ஒருத்தனை வந்து அந்த கேஸுக்கு உடனே தீர்ப்பு சொல்லி எழுத முடியாத சூழ்நிலை நம்ம இந்திய அரசியல் சட்டம் இருக்குது. அதை கரெக்டாக ஆராய்ஞ்சு தான் அவங்க தண்டனை கொடுப்பாங்க. முன்ன லேட் ஆகும், ஆனால் தண்டனை வந்து கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இல்லை, பட் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சிஸ்டம்க்கு எதிராக போராடுறாரு, இப்போ அவர் மேலே வந்து கவனங்கள் விழுது அப்படின்னும் போது ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக தானே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு வேளை வந்து இப்போ கோர்ட்டில் இருக்கக்கூடிய நார்மல் டிவோர்ஸ் கேசஸ் மாதிரியோ டிவிசி கேசஸ் மாதிரியோ அது வந்து கிடக்கிற மாதிரி இப்போ இது வந்து அப்படி விட முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ வந்து அவர் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறார். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஒரு சிஸ்டம்க்கு அகென்ஸ்டாக வந்து இறங்கியிருக்கார் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அது சம்மந்தமாக ஜனங்களுக்கு மத்தியில் நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பயங்கள் வரும். ஸோ இப்போ அதை வந்து நாங்கள் கிளாரிட்டி பண்ணி இல்லை இதுக்கு நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பெருசாக வெளியிட்ட மாதிரி தெரியலையே. இங்கே பொறுத்த மட்டுக்கும் இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கும் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய நேரடி பார்வையில் வந்து இங்கே எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குது. எது சீக்கிரமாக தீர்ப்பு சொல்லணும், எது லேட்டாக தீர்ப்பு சொல்லணும், யாருக்கு நல்ல தீர்ப்பு சொல்லணும், யார் கெடுதீர்ப்பு சொல்லணுங்கிறது அது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு அங்கேருந்து அது ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதன் பிரகாரம் தான் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து இயங்குவாங்க. அவங்க ஒன்றும் தன்னிச்சையாக இல்லை. கோர்ட்டே இன்றைக்கி தன்னிச்சையாக இல்லை. கோர்ட்டே இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து கோர்ட்டு இன்றைக்கி எதுவுமே இன்றைக்கி தன்னிச்சையாக இல்லை, அழுத்தத்தில் தான் இருக்குது. இந்த அழுத்தம் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாம் பார்த்துருக்கீங்க. எவ்வளவோ கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்து மேலே புகார் கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே கொடுத்துருக்காரு, அந்த பக்கம் அவர் சீமான் அவர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையம் வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணல. அது மாதிரி வந்து இங்கே வந்து எல்லாத்துக்குமே இங்கே நியாயம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் ஆசைப்படுறது நடக்காது. போராடிக்கிட்டே இருக்க வேண்டிதான். சில பேர்த்துக்கு சில நியாயங்கள் சூழ்நிலைக்கு இந்த மாதிரி கிடைக்கும், பல பேர்த்துக்கு நியாயமே கிடைக்காம போயிடும், பல பேர்த்துக்கு தப்பான நியாயம் கிடைக்கும். இது இடைவிடாமல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இல்லை, இது ரியாலிட்டி அப்படிங்கிறது புரியுது. பட் என்ன இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நார்மலைசிங் கல்ச்சர் வந்து ரொம்ப நார்மலைஸாக போயிட்டுருக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ நார்மலாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நார்மலைசிங் கல்ச்சர் மூலமாக எதை வேணால் நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜனங்க வந்து ஊழலுக்கும் பழகிக்கணும், இந்த மாதிரி அநீதிக்கும் பழகிக்கணும், எல்லாத்துக்கும் பழகிக்கணும் போது அப்போ ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை அந்த லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான சென்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்காத தவிர ஜனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த நியாயங்கள் வந்து சரியான முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களை உபயோகப்படுத்த தான் பார்ப்பாங்களே தவிர இவங்களுக்கு உண்டான நேர்மையாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜனங்கள் பழகிட்டாங்க. என்ன பழகிட்டாங்கன்னா, யார் வந்தாலும் கொஞ்சம் உயரமாக இருந்தாலும் அவனுக்கு